வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்க நிலங்கள் ஒதுக்கப்பட்டமை தொடர்பான கோப் குழுவின் விசாரணைகள் பல மோசடிகள் வெளிச்சத்திற்கு. யுக்திய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதியமைச்சர் உறுதிமொழி. ராஜபக்ச குடும்பம் கட்டியெழுப்பிய சட்டவிரோத செயல்கள் குறித்து நாட்டை சேர்ந்த மக்களே நன்கு அறிந்துள்ளார்கள். சுனில் வட்டகல தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சில தமிழ் டயஸ்போராக்களால் பழிவாங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் எம்பி சமன் ரத்னப்பிரிய சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரிகளின் தேவைகள் அடிப்படையில் அரசாங்க நிலங்கள் ஒதுக்கப்பட்டமை தொடர்பான கோப் குழுவின் விசாரணைகளில் பல மோசடிகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவை ஹரின் பெர்னாண்டோ துறைக்கு அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலங்கள் நில விற்பனை என்ற முகாமையில் தனி நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதற்கான சாட்சிகள் வெளிப்பட்டுள்ளன. விசாரணைகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இந்த மோசடிகளை எடுத்துக்காட்டி இதுபோன்ற நில ஒதுக்கீட்டு செயல்கள் மீது தீவிர விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை காலை கலிந்தவத்த பகுதியில் நில சீர்திருத்த ஆணையகத்திற்கு சொந்தமாக 175 ஏக்கர் நிலத்தில் 3 ஏக்கர் உட்பட சில நிலத்துண்டுகள் மாற்றத்திற்குள்ளானதற்கான விவரங்களும் இந்த அமர்வில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. யுக்திய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதிமொழி வழங்கியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியவர் முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமையில் போலீஸ் திணைக்களம் யுக்தி என்ற பெயரில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது பலர் அநியாயத்திற்குள்ளானதாக குற்றம் சாட்டினார். அந்த நடவடிக்கையின் பெயரிலேயே பொய்யான குற்றச்சாட்டுகள் மற்றும் பழிவாங்கும் நோக்கில் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் சிலர் சித்திரவதைக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கிடையே தன்னிச்சையான கைது, கொடுமைகள் உள்ளிட்ட பல மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மற்றும் அமைச்சரிடமும் பல முறைப்பாடுகள் கிடைத்திருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அவரது நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியோ நிவாரணமோ கிடைக்கப்படவில்லையா என்று பலர் கேட்கின்றார்கள். இதற்கான பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்து செயற்படுவோம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க தந்தைக்கும் சித்தப்பாவுக்கும் ஏற்றவாறு தீர்ப்பு வழங்காத காரணத்தால் சட்டவிரோதமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவத்தை நாமல் ராஜபக்ச அறியாமல் இருப்பது மிகவும் வேடிக்கையானது என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராகிய அவர் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவி நீக்குவதற்கான நடவடிக்கை 2002ஆம் ஆண்டு வெளியான 5ஆம் இலக்க அலுவலர் அகற்றி சட்டத்தின்படி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை நாமல் ராஜபக்ச சட்ட விரோதமானது என்று நியம ஒழுங்குகளை மீறுகிறது என்றும் தெரிவிப்பது சந்தேகத்திற்கிடமானது என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் ராஜபக்ச குடும்பம் கட்டியெழுப்பிய சட்டவிரோத செயல்கள் குறித்து நாட்டை சேர்ந்த மக்களே நன்கு அறிந்துள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தேசபந்து தென்னகோனின் துர்நடத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை நீதிமன்ற விசாரணைகளுக்கு பாதுகாப்பு அளிக்காது என்பது தொடர்பான சிறப்பு குழுவின் பரிந்துரை மீதும் அவர் கவனம் செலுத்தினார். இதேபோல் தனி அறையிலிருந்து சட்ட கல்லூரியில் இறுதி பரீட்சை எழுதிய நாமல் ராஜபக்ச முதலில் சட்ட வரையறைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு தெளிவாக கற்றுக்கொண்டு பின்னர் தான் சட்ட ரீதியான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் சுனில் வட்டகல சாடியுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை நீக்குவது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்த நீதியரசர் பி சூரசேன தலைமையிலான குழுவின் விதப்புரை அறிக்கை ஜூலை 21ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூலை 22ஆம் தேதி அதை நீதியரசர் ஜனாதிபதியால் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டது எவ்வாறு நியாயமானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த விவாதத்தில் உரையாற்றியவர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்குவதில் எவருக்கும் எதிர்ப்பு இல்லை என்றாலும் அது முறையான முறையில் நடைபெற வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க சட்டவிரோதமாக பதவி நீக்கப்பட்ட போது அதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பினோம். தவறை தவறென்று சுட்டிக்காட்டும் துணிவு எங்களிடம் உள்ளது. 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட வன்முறைக்கு பொறுப்பு தேசபந்து தென்னகோன் மீதுதான். அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதால் அரசியல்வாதிகளின் வீடுகள் எரிக்கப்பட்டன. தேசபந்துவை நீக்க விசாரணை நடத்திய குழுவின் தலைவர் பி சூரசேன என்பவர் ஏற்கனவே அதே நபருக்கு எதிரான 9 வழக்குகளையும் விசாரித்தவர். அவர் தேசபந்துவை அடிப்படை உரிமை மீறியவர் என்று தீர்ப்பு வழங்கியதோடு பின்னர் அதே விசாரணை குழுவின் தலைவராகவும் செயல்பட்டார். இதற்குள் ஒரு நிமிட இடைவெளியும் இல்லாமல் அடுத்த நாள் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார் என்பது தக்க கேள்விகளை உருவாக்குகின்றது. நான் சூரசேனவிற்கு எதிரி அல்ல. அவர் ஒரு சிறந்த நீதியரசர். எனினும் அரசாங்கம் நீதித்துறையை தனது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிக்காட்டுகிறது என்றார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுப்பது இலங்கை தமிழரசு கட்சியின் எம்பி எஸ் ஸ்ரீதரன் வரவேற்றார்.
ஆனால் தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு இதுபோன்ற நீதியை வழங்க அரசு தயாரில்லை என்றும் அதற்கான மனநிலை தற்போது அரசாங்கத்திடம் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணை அவசியம் என்றார். கிருஷாந்தி குமாரசாமி வழக்கின் பிரதான குற்றவாளி சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக அவரது மனைவி ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் இதனை தெரிவித்திருக்கின்றார். தமிழர்கள் எதிர்கொண்ட கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புகளுக்கும் கடந்த காலத்தில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கும் நீதி வேண்டியது அவசியம். தேசப்பந்துவுக்கு மட்டுமின்றி தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட அனைத்து போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். உண்மைகள் வெளியே வர வேண்டும் என்றால் சர்வதேச மேற்பார்வையுடன் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்று தெரிவித்த போது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்ச்சியாக அமல்படுத்தப்படும். அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் வருடத்திற்கு 11,000 கோடி ரூபாய் வீதம் அரசு ஊழியர்களின் சம்பள வசதிக்காக ஒதுக்கப்படும் என்று கூறினார். அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அடுத்த ஆண்டு அரசு சபையை பௌதிக மற்றும் ஆன்மீக ரீதியில் நவீனமயமாக்கும் நோக்கத்துடன் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சீரழிந்த அரசு சேவையை மேம்படுத்தும் நோக்கில் பௌதிக வசதிகளை அபிவிருத்தி செய்ய முக்கியத்துவம் வழங்கப்படுவதாகவும் நவீனத்துவ கலாச்சாரத்தை உருவாக்க அரசாங்கம் முழுமையான அரசியல் உறுதிப்பாட்டுடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். இதற்காக பொது நிர்வாக அதிகாரிகளின் முழுமையான அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சில தமிழ் டயஸ்போராக்களால் பழிவாங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பி சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். அதன்படி அவரும் மஹிந்த உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வு பெற்ற பின்னர் பாதுகாப்பு வழங்கப்படுவது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி பதவியில் இருப்பவர் துணிவுடன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இதற்கான சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளிலும் இது நடைமுறையாக கடைபிடிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் முடிவுகள் 90% மக்கள் விரும்பக்கூடியவையாக இருக்கலாம். ஆனால் 10% பேர் அதை எதிர்க்கலாம். ஆகவே அந்த 10% பேர் ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பிறகும் அவரை தடுப்பதில் ஈடுபடலாம். இதனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச இலங்கையிலோ வெளிநாடுகளிலோ இருந்தும் பழிவாங்க கூடும் என்பதால் அவருக்கு உறுதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியம் எனவும் சமன் ரத்னப்பிரிய உணர்த்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்க நடவடிக்கைகளை பழிவாங்கும் நோக்கத்தில் நடைபெறுகிறது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். தற்போதைய அரசியல் சூழ்நிலை பற்றி தாம் பொதுவெளியில் கருத்து வெளியிட விரும்பவில்லை என்றும் தமக்கு கிடைத்த அனுபவங்களே தங்களுக்கு தேவையான கருத்துக்களாக உள்ளன என்றும் கூறினார். நாட்டின் அரசியல் நிலைமையை இளைஞர்களை பேச வேண்டிய நேரம் இது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதற்காக அரசு வழங்கிய சிறப்புரிமைகள் இல்லாவிட்டாலும் கவலைப்படவில்லை என்றும் மக்கள் அங்கீகரித்த மரியாதைகளே போதுமானவை என்றும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தற்போது தாம் விஜயராம இல்லத்திலிருந்து விலகி மெதனமுலவில் அமைந்துள்ள வீட்டில் வசிப்பது மேலும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.